அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் career guidance expert and analyst. Finally the wait is over. VIT EEE 2026 entrance examக்கான ஆன்லைன் டெஸ்ட் புக்கிங் ஸ்லாட்கான போர்ட்டலை VIT சைடுல இருந்து அபிஷியலா ஓபன் பண்ணிட்டாங்க. எந்த டேட்ல எந்த டைம்ல நீங்க VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கறத நீங்க இப்பவே புக் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த புக்கிங்க்கு அவங்க கொடுக்கப்பட்டுள்ள டைம்னு பார்த்தோம்னா வெறும் 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஏப்ரல் 19ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க ஸ்லாட்டை புக் பண்ணலனா VIT EEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த வருஷம் எழுதவே முடியாது. நிறைய பேர் பல கனவுகளோட VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம கோச்சிங்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்னென்ன டைம்ல நீங்க ஸ்லாட் புக்கிங் பண்ணணும் அப்படிங்க நான் சொல்லிட்டேன். பிகாஸ் படிக்கிறதுக்கு அதிகமான டைம் தேவை, பிராக்டிஸ்க்கு அதிகமான டைம் தேவை அப்படிங்கறனால மேக்ஸிமம் எந்த டேட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த டேட்ல புக் பண்ண சொல்லி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல எப்படி ஆன்லைன்ல நம்ம வந்து மிஸ்டேக் இல்லாம இந்த ஸ்லாட்டை புக் பண்ணணும், என்னென்ன மாதிரி தேதிகளை சூஸ் பண்றது கரெக்டா இருக்கும், இதுல ஏதாவது பிரச்சனைகள் வரும்னா அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற பத்தி தெளிவா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா VIT மட்டும் இல்ல, அமிர்தா, சிவனடா யூனிவர்சிட்டி, SRM, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங்கான டாப் டு பாட்டம் கைடன்ஸை கொடுத்துட்டு வர ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூடியூப் சேனல் இன் தமிழ்னா அது நம்ம சேனல் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான டெமோ எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதுக்கான டெமோ வீடியோவும் எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் வாட்ஸ்அப் சேனல்ல இல்ல, வாட்ஸ்அப் குரூப்ல தான் இருக்கீங்க, சேனல்ல இல்லாம இருக்கீங்க. சேனல்ல ஜாயின் ஆயிட்டீங்கன்னா தான் இதுக்கு முன்னாடி நாங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களால பார்க்க முடியும். ஸோ வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் ரெண்டுலையுமே ஜாயின் ஆயிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே அபிஷியல் வெப்சைட் குள்ள போகணும். VIT-யோட அபிஷியல் வெப்சைட் குள்ள போகாம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்ட வெப்சைட் குள்ள போய் தேடுறீங்க, கிடைக்காது. ஸோ அஃபீஷியல் வெப்சைட்கான லிங்க் vit.ac.in. சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை நீங்க கூகுள் குரோம்ல போய் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. VIT சொல்ல போனா ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணிருக்காங்க. அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டையே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தனிப்பட்ட முறையில் பிரிச்சு கொடுத்துட்டு தான் அவங்களோட அஃபீஷியல் மெயின் பேஜே தனியா பிரிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். எல்லாத்தையும் தாண்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் VIT-யோட ஸ்லாட் புக்கிங்ல டெஸ்ட் சிட்டியை மாத்திரக்கான ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. மீன்ஸ் நீங்க என்ன சிட்டி அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்திருந்தீங்களோ அதே டெஸ்ட் சிட்டியில தான் எழுத போறீங்க. ஆனா எந்த சென்டருங்கிறது கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. உங்களோட எக்ஸாம் டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அட்மிட் கார்டே வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வேற ஏதாவது விஷயங்கள் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சீங்களோ அவங்களுக்குலாம் எதுவுமே நடக்காது. ஆல்ரெடி நீங்க என்ன சிட்டி கேட்டிருக்கீங்களோ அந்த சிட்டியில் எழுத போறீங்க. ஸோ இதுக்குள்ள வந்தவொடனே OTBS ஆன்லைன் டெஸ்ட் புக்கிங் சிஸ்டம் போர்ட்டல் லைவ்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் புக்கிங் சிஸ்டம்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு, என்ன இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இதுல மிஸ்டேக் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்றீங்க, சார் லாகின் ஆக மாட்டேங்குதுன்னு. நீங்க கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியோ 6 மாசத்துக்கு முன்னாடியோ அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அப்ப சரியா நோட் பண்ணாம விட்டுருப்பீங்க. போய் எடுத்து தெளிவா பாருங்க. என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க, என்ன அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டா போட்டு கேப்சா கொடுத்துட்டு லாகின் கொடுங்க, உங்களுக்கு உள்ள போகும். இதுல இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இதை உள்ள போகிறதுக்கு முன்னாடி அப்டேட்டட் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க. என்னென்ன விஷயம் தேவைப்படுமோ அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி எல்லாம் வச்சுக்க சொல்றாங்க. உங்களோட மை இன்ஃபோவை செக் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. உள்ள போனோடனே மை இன்ஃபோ கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேற்கொண்டு இந்த ஸ்லாட் புக்கிங்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாலும் மாற்ற முடியாது அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. லைக்வைஸ் 28ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி ஏப்ரல் மாசம் கடைசி 3 நாள் வந்து டெஸ்ட் நடக்குது. அதே மாதிரி மே மாசம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த 5 நாள்ல டெஸ்ட் நடத்துறாங்க. ஒவ்வொரு நாள்லயுமே உங்களுக்கு 2 to 3 ஸ்லாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து கொடுக்குறாங்க. காலையில, மதியம், ஈவினிங் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதுல நீங்க இந்த 5 நாள்ல எந்த டேட்டையோ எந்த ஸ்கெடியூலையோ சூஸ் பண்ணிட்டீங்கனாலும் அதை 2வது மாற்ற முடியாது. ஸோ இப்பவே பிளான் பண்ணி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு டிராவலிங்கை பிளான் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து இங்கிருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும் சென்டருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி மதிய ஸ்லாட்டையோ ஈவினிங் ஸ்லாட்டையோ புக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, சார் போன வருஷம் அதுக்கு முன்னத்த வருஷம்லாம் வந்து முதல் 2 நாளில் டெஸ்ட் எழுதுனா எக்ஸாம் பேப்பர் ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் பசங்க அந்த மாதிரி ஒரு மித்தில் இருந்தாங்க. பட் அதெல்லாம் அப்போனா என்ன ரீசன் பார்த்தோம்னா அப்பெல்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் ஸ்கீம் கிடையாது. வேணுங்கிற டைம்ல வந்து டெஸ்ட் சிட்டியை மாத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்க வேணா மாறி மாறி போய் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் தாட் ப்ராசஸ் வச்சு ஒரு மித்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் டெஸ்ட் சிட்டியை மாற்ற முடியாது. இந்த டைம் நெகட்டிவ் மார்க்கிங் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன ஸ்லாட்ல வேணா என்ன டைம்ல வேணா எழுதிக்கோங்க. டிஃபிகல்ட்டி லெவல் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது.
அதுக்கு தான் நெகட்டிவ் மார்க்கிங் ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் 3 டேஸை பிக் பண்ணுங்க, டைம் கிடைக்கும். எழுதிட்டு வந்த பசங்கிட்ட எப்படி இருந்ததுன்னு கேட்க முடியும். ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக் நாங்களே கொடுப்போம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ கேட்டுருவோம். எக்ஸாம் எப்படி இருந்தது, டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்தது, நெகட்டிவ் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருந்தது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் இதுக்குள்ளலாம் வந்து பார்த்துக்கோங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் அட்மிட் கார்டு வில் பி அவைலபிள் ஃப்ரம் 2 days ahead of your booking slot. அதாவது மே 2ஆம் தேதி டெஸ்ட்டுக்கு புக் பண்ணா அட்மிட் கார்டு எப்போ வரும், அதுக்கு 2 நாள் முன்னாடி. அப்போ ஏப்ரல் 29ஆம் தேதி எனக்கு அட்மிட் கார்டு வரக்கான சான்சஸ் இருக்கு, இல்லைனா ஏப்ரல் 30ஆம் தேதி அட்மிட் கார்டு வரக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்காம அட்மிட் கார்டு வரல, எந்த சிட்டி சென்டர்னு சொல்லலன்னு கேட்காதீங்க, மெதுவாக தான் சொல்லுவாங்க. ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு மேலே தான் அட்மிட் கார்டுங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களோட பேசிக் டீட்டெயிலாக கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததா உங்களோட பேஜ்குள்ளே போகும். அந்த பேஜ் எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன். ஸ்லாட் புக்கிங் கன்ஃபர்மேஷன், அட்மிட் கார்டு டீடைல்ஸ், இது எல்லாமே இதில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. மை இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலாம் வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நேம் கரெக்டாக இருக்கா, மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா, இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்லாட் புக்கிங் எப்போ எண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 19 5 மணியோட எண்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The subject and test city chosen at the time of application cannot be changed. Already நான் subject choose பண்ணிட்டேன், மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணிட்டேன், இல்லைனா ஆல்ரெடி பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணிட்டேன், சிட்டி சூஸ் பண்ணிட்டேன், நான் கோயம்புத்தூர் எழுதுறேன்னா சென்னை எழுதுறேன்னா வேலூர் எழுதுறேன்னா சூஸ் பண்ணிட்டேன். இப்போ மாற்ற முடியுமா, எனக்கு வேற சென்டர் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. And then you can select only one exam date and time. புரிஞ்சுக்கோங்க, ஒரு டைம்ல ஒரு டேட்ல மட்டும் தான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. Slot once booked cannot be changed. Request for change of test center, date or time will not be entertained at any circumstances. போன வருஷம்லாம் புக் பண்ணியாச்சுன்னா மாத்தி கொடுங்கன்னு கேட்டா 1 or 2 கேசஸ்க்கு மாத்தி கொடுத்தாங்க. இந்த டைம் மாத்தி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்குள்ள வந்தவொடனே இந்த நேரம் வந்து ஐ ஹேவ் ரெட் அண்ட் அக்ரி டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் பட்டனை கொடுக்கணும். இதுல எல்லா தகவலும் தெளிவா கொடுத்திருப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா சில டைம் வந்து டெஸ்ட் சென்டரையும் அந்த ஸ்லாட்டையும் கேன்சல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, நிறைய பேர் வரவே இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு ஸ்லாட்டுக்கு உங்களுக்கு மாற்றி விடுவாங்க. அப்படி மாற்றி விடுறதும் உங்களுக்கு மெயிலில் வந்துடும், நீங்கள் மெயிலில் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. So will provide an alternate test center for those candidates and notify them individually. தனிப்பட்ட முறையில் மெயில் அனுப்பி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்ட டைமில் கேட்ட சிட்டியில் கூட்டம் பெருசாக இல்லை, பயப்படாதீங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சென்டரும் ஃபுல்லாக புக் ஆயிரும், கேன்சல் நடக்காது. நார்த்தில் தான் அதிகமாக கேன்சலேஷன்ஸ் நடக்கும், ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பசங்க போக மாட்டாங்க சம்டைம்ஸ். எனிவேஸ் கொடுத்தாச்சு. இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டேட் நேம், இது வந்து அவங்க டெமோக்கு கொடுத்தனால அப்படி இருக்கு. நம்ம தமிழ்நாடு ஆல்ரெடி நீங்க என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க அதான், இது எடிட் ஆப்ஷன் காட்டாது. சூஸ் த டேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த செலக்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா 5 டேட் காட்டும். அந்த டேட்ல முடிஞ்ச அளவுக்கு முதல் 2 நாளை விட்டுட்டு 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள் சூஸ் பண்ணுங்க. இது என்னோட தனிப்பட்ட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களோட பேரண்ட்ஸ் கன்வீனியன்ஸ் இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸோட கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேட்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல கூட நீங்க எழுதலாம். எப்போ வேணா எழுதிக்கோங்க. நான் எதுக்கு அந்த டைம் எடுத்துக்க சொல்றேன்னா படிக்கிறதுக்கு எடுத்துக்க சொல்றேன், பிராக்டிஸ்க்காக எடுத்துக்க சொல்றேன். சரிங்களா? இது கொடுத்து முடிச்ச உடனே நான் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டான 28 ஏப்ரல் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க, டெஸ்ட் சென்டர், டேட்டு, எக்ஸாம் ஸ்லாட் என்ன, டைமிங் 9:30 12 noon வரைக்கும் 119 சீட் இருக்குன்னு புக் சீட்னு கொடுத்தோம்னா சீட் புக்காக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த கிரீன் கலர் சிக்னல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டுமான்னு காட்டும். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் அப்படிங்கிறது புக் ஆயிரும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு கன்ஃபார்ம் த புக்கிங். எகைன் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். எக்ஸாம் டேட் என்ன, எக்ஸாம் டைம் என்ன. எஸ் கன்ஃபார்ம்னா நமக்கு புக்கிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். அந்த டேட்டில் நம்ம போய் அந்த சென்டருக்கு போய் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த விஐடி டெஸ்ட் எழுதிக்க முடியும். அதுக்கப்புறம் புக்கிங் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி இதிலே கொடுத்துட்றாங்க, நாட் அண்ட் அட்மிட் கார்டுன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் நம்ம ஓகே கொடுத்துறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் எக்ஸாம் ஸ்லாட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி புக்டு. நம்ம புக் பண்ணியாச்சு. ஆனால் அட்மிட் கார்டு வரல, எந்த சென்டருன்னு சொல்ல மாட்டாங்க. இனிமேல் அந்த அட்மிட் கார்டு எப்போ வருதோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அதை கொண்டுட்டு போனால் தான் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டுனா என்ன, ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாம் எழுத முடியாது. இது கூட அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, எஸ் உங்களுக்கு அங்கே ஓகே பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி உங்கள் ஸ்லாட் புக்கிங் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களோட மெயிலுக்கும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி என்ன டேட்ல என்ன டைம்ல புக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபைனலி அட்மிட் கார்டு வரும்போது, இப்போ இல்லை, எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி அட்மிட் கார்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அட்மிட் கார்டு அப்படிங்கிற மாதிரி காட்டும். லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி பார்த்துட்டு மேலே அட்மிட் கார்டு டீட்டெயிலுங்கிற கிளிக் பண்ணும்.
2 நாள் முன்னாடி 29ஆம் தேதி எக்ஸாம்னா 27ஆம் தேதி லாகின் பண்ணி பாருங்க. லாகின் பண்ணோடனே மேலே அட்மிட் கார்டு டீடைல்ஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி அட்மிட் கார்டு காட்டும். இந்த பிடிஎஃப் நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களோட ஸ்லாட் புக்கிங் அப்படிங்கிறத பண்ணணும். ஸ்லாட் புக்கிங்ல எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. என்னோட சஜஷன் டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிட்டு டெமோ வீடியோ வாட்ஸ்அப் சேனல்ல அனுப்பிச்சிருக்கேன், போய் பாருங்க. அதை பார்த்து கூட நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. இன்னுமே ப்ரிப்பேர் பண்ணாதவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாங்கள் விஐடிக்கு மார்க் டெஸ்ட்டும் நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க. பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த மார்க் டெஸ்ட் எடுத்துக்க முடியும். ஸோ எங்களோட ஆப்பில் இருக்கு. இதுதான் எங்கள் ஆப்போட நேம், டிபி கரியர் கனெக்ட். நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ iOSக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன், இது பிளே ஸ்டோருக்கு ஆண்ட்ராய்டுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். ரெண்டுலையுமே நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்குள்ளே போனீங்கன்னா 15 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் 1500 rupees பே பண்ணி மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஆன்சர்ஸோட கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுமே உங்களுக்கு 2 attempts அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இமிட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து தான் நிறைய வீடியோஸ் இருக்கா கொடுக்க போகிறோம். மிக முக்கியமாக விஐடியில் என்ன ரேங்க் எடுத்தா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் சீட்ஸ் கிடைக்கும், என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஃபீஸில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற டேட்டா நம்மகிட்ட இருக்கு. இது எப்படி நம்ம கலெக்ட் பண்ணோம்னா, நம்மளோட கோச்சிங்கில் எவ்ரி இயர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அந்த நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட்டும் பண்ணுறோம். அதன் மூலியமா லாஸ்ட் இயர் கொடுக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது அஃபிஷியலாக விஐடி சைட்ல இருந்து கொடுக்கறது கிடையாது, நம்மகிட்ட இருக்கு. அதை நாங்கள் அடுத்த வீடியோஸை தரப்போறோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரேங்குக்கு என்ன சீட் கிடைக்கும், என்ன மாதிரியான கேட்டகரியில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஸ் தினேஷ் பிரபு. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.